எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகுது. இப்போது ரூம் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகிட்டோம். பாருங்க, பேக் எல்லாமே பேக், ஆல் குட். டேங்க் பேக்கில் எல்லா கேஜெட்ஸும் வச்சாச்சு. வெல் அண்ட் குட். கிளம்பி பைக்கில் போய் லக்கேஜை மவுண்ட் பண்ணிட்டு கிளம்பிடலாம். இன்னும் ஒரு விஷயம்னா, நம்ம வீட்டில் கூட இவ்வளோ வேலை செஞ்சுருக்க மாட்டோம். நம்மளது எடுத்து நைட்டு வந்து அதை மறக்காமல் வந்து லைட்டாக அலசி போட்டு காய வச்சு, இல்லைனா அடுத்த நாள் போடுற சேம் இன்னர் லைனர் நம்ம வந்து டெய்லியும் போடுறோம்ல ரைடிங் போடுறப்போ. ஸோ அது வந்து எல்லாமே பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. பட் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் இட். நம்ம சீக்கிரமாக ரூமுக்கு வந்து நம்ம செட்டில் ஆகிடுறோன்றதுனால அது வந்து பெரிய ப்ராப்ளமாக தெரியலை இப்போதைக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங்ஸ் மாதிரி இருக்குது லைஃப்பில். ஸோ நம்ம தான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு லேர்னிங்ஸ் இருக்குது. ஓகே, ஆல்ரெடி எல்லாம் கிளியர், கிளம்பலாம். ஹீட்டு சுத்தமாக தாங்க முடியல. லைட்டாக தூரல் பெஞ்சுது, அப்படியே ஹீட்டு ஃபுல்லாக கிளம்புது அப்படியே கீழே இருந்து, பூமியிலேருந்து. எப்படி ஸ்வெட் ஆகுது பாருங்கள். பைக்கும் ஃபுல்லாக ரெடி, லக்கேஜ் மவுண்ட் பண்ணி ஃபுல் லோடட், அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி பிளான் இலிக்கல் கல்லு. கரெக்டாக ஒரு 5 hours காட்டுது இங்கேருந்து. நம்ம எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே சாப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 to 8 hours ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி த பெஸ்ட் வியூஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த இடம் மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. லெட்ஸ் கோ, இன்றைக்கி என் மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி போக போகிற ஸ்பாட் இளவிழப்பூஞ்சிரா. அது வந்து எனக்கு பர்சனலாக சூப்பராக பிடிச்சது, அதனால் உங்களுக்கும் அதை காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற எல்லா பிளேஸை விட நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க. வில் கெட் சம் பெஸ்ட் ட்ரமாட்டிக் வியூஸ். நம்ம போகிற வரைக்கும் நின்று வழி அனுப்புகிறாங்கப்பா. ஹீட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அப்படியே கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. ஆனால் வந்து அவியுது. ஸ்டார்டிங்கே வியூஸ் வருது. ஓஹோ, ஏதோ ஆறு. திரிஷூர் சாலக்குடி ரோடு, வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன். எனக்கு ஆக்சுவலாக இப்போ திருப்பி கூட நான் இளவீரப்பூஞ்சிரா போட்டால் ஹைவே தான் காட்டிச்சு. நான் உள்ளே இன்னொரு 4 kilometers கம்மியாக இருக்கிற ஒரு ரோடை வந்து சூஸ் பண்ணேன். பார்ப்போம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், அந்த ஏரியா அப்படியே தெரிந்து பாருங்கள், அந்த ஆறு ஃப்ளோ ஆகிறது செமையாக இருக்குது. அதிரப்பள்ளியிலேருந்து வர தண்ணி இப்படி தான் போகுது ஃபுல்லாக. டோட்டல் 3 hours காட்டுது. டைம் வந்து 9:20. 9 கிளம்பலான்னு பார்த்தேன், 9:20 ஆகிடுச்சு ஹோட்டல்கிட்டே. அந்த ஓனர் வேறு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார். அவர் ஹோட்டலுக்கு வந்த ரைடர்ஸ் கதை அண்ட் வந்து இங்கே கிளைமேட் ஆக்சுவலி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தார். நம்மளும் அவர்கிட்ட நல்லா ஷேர் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போது we are heading backwards to one of the best places in this trip. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நீங்கள் தான் சொல்லணும் அதை. என்னோடய vlogs பார்த்துட்டு நேற்று vlog என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபாரஸ்ட் ரூட் ரைடு எப்பத்துலேருந்தோ நினச்சி வச்ச என்னோடய ட்ரீம் ஃபுல்ஃபில்ட். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். 12:40 எஸ்டிமேட்டட் டைம் காட்டுது இளவிழப்பூஞ்சிரா. ஸோ அந்த டைமுக்கு போனாலும் ஓகே தான். கைஸ், அந்த கேரளா வைப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஐ மீன் கேரளாவில் தான் இருக்கும். அந்த கேரளா ரோட்ஸோட வைப், ட்விஸ்டி ரோட்ஸ், அருமையான ரோட்ஸ் வித்தவுட் எனி பாட் ஹோல்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். காஃபியும் ஒரு மாதிரி சூப்பராக வைக்கிறாங்க இங்கே கேரளாவில். அது எப்படின்னு தெரியல, அந்த பால் டிஃப்ரெண்ட்னாலையா இல்லைனா வந்து இவங்களோட அந்த காஃபி தூள்னாலையா என்னன்னு தெரியல. நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இதில் இறங்கி போகலாமா? போகணுன்னு தோணுது. எட்டிலப்பாரா பிரிட்ஜ்.
habits got a hold on me, won't let go of me. This old habit's got a grip on me, won't set me free, won't leave me be. I can't shake it, I can't break it, I can't get away from you, you pull me in. I can't shake it, I can't break it, I இந்த can't வாட்டர் சவுண்ட் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அங்கே தூரத்தில் அந்த மலை மேலே ஒரு ரூட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே க்ராப் கல்டிவேட் பண்ணுறதுக்கு அவங்க ஏதோ ஷெட்டு மாதிரி போட்டுக்கிட்டாங்க போல். வழி ஃபுல்லாகவே வந்து இந்த ஆற்றுல அங்கே இறங்கி தண்ணி கிட்ட போகிறதுக்கு எல்லா வழியும் இருக்குது. அங்கே எல்லா இடத்துலையும் வழி இருக்குது. பட் நம்ம வந்து வண்டியை லக்கேஜோட ரோட்லேயே நிறுத்திட்டு தான் போனோம், அது வழி இல்லை. ஸோ அது வந்து எந்தளவுக்கு சேஃப்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜ் மேலே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அருமையான லொக்கேஷன். நீங்கள் பாருங்கள், இந்த பிரிட்ஜை அதிகமாக பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை போல். அந்த பக்கம் போயிடுறாங்க. நம்மளும் ஆக்சுவலாக அந்த பக்கம் போகிற ரூட் ஒன்று இருக்குது. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் போகணுன்னு நம்ம ஆசைப்படுவோம்ல, அதனால் வந்து நான் டைவர்ட் பண்ணிட்டேன் ரூட். 2 ரூட் காட்டிச்சு எனக்கு. இளவில பூஞ்சிரா போகிறதுக்கு 2 ரூட். ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். பாருங்கள், மவுண்டெயின், அதுக்கு நடுவில் தான் இப்போ அந்த ரூட்டு போகுது. திஸ் இஸ் ஹவு ட்ராவல் ஷுட் பி. ஓகே, போகலாம். நான் ஸ்டாப் பண்ணி 1 hour மேலே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லேட் பண்ணால் வேலைக்காகாது. பிகாஸ் இன்றைக்கி இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம், அதாவது நல்லா அழகாக இருக்கிற இடம். அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. நான் அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்த எல்லா இடமுமே இப்படி தான் இருக்குது. ஃபாரஸ்ட் ரூட்டு. ரோடு குட்டி ஆயிடுச்சு பாருங்கள். லெஃப்ட் சார், அலௌடு இல்லையா? அலௌடு இல்லையா? 10 rupees என்ட்ரி வாங்கியிருக்காங்க. பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் கேரளா. அதனால் ரூட்டு செம்மையாக இருக்கும் போல். நம்ம சூஸ் பண்ணது எதுவுமே தப்பாக போகலைங்க, பக்காவாக இருக்குது. ரோடு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னாங்க, மற்றபடி உங்களுக்கு சீனிக்காக இருக்கும் அப்படின்னாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த பிளான்டேஷன் கார்ப்பரேஷனால் எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆள். இப்போ நம்ம அந்த பக்கம் போயிருந்தால் ஜஸ்ட்டு ஹைவேல தான் போயிருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரூட்டு. இது வரைக்கும் பாருங்கள் டிக்கெட். ரோட் பாஸ் 10 rupees தான் வாங்கினாங்க. வா, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரூட்டு. அதே மாதிரி அந்த சாலக்குடி ரிவரோட அப்படியே போயிட்டே இருக்குது ரோடு. ஃபுல்லாக தேக்கு மரம், அந்த ஈச்ச மரம் தான் இருக்குது போல். அது என்ன மரம்னு கூட தெரியல, ஈச்ச மரமா என்னன்னே தெரியல. குட்டி குட்டி பிளான்ஸும் வச்சுருக்காங்க. இனிமேல் அதை வந்து இது பண்ணோன்னு. ஃபோட்டோகிராஃபி ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் நாட் அலவுடு. வீடுலாம் இருக்குது போலையே. ஏதோ பைக் நிப்பாட்டி போகிறாங்க பாருங்கள். ஓ, இது வந்து கல் எடுக்கிறாங்களோ. கேமரா அதெல்லாம் அலவுடு இல்லை, வச்சுட்டு போங்க. நல்ல வேலை அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பக்கமே நம்ம போயிருக்க முடியாது. காட்ஸ் கிரேஸ் அலோவ் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், ஊரும் இருக்குங்க இந்த பக்கம். நமக்குனே அமையும் போல். அது நம்ம சூஸ் பண்ணுறது பொறுத்து இருக்குது. தைரியமாக மெயின் ரோட்லேயே போயிடலாம் இதுக்கு அப்படின்னு லைட்டாக நம்ம பயந்துருந்தா கூட இந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. என்ன, நம்மளுக்கு இப்போ டைம் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, இருட்டாகலை. ஸோ தட் நியூ பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தானே நம்மளுக்கு வேணும். அங்கே பாருங்கள், வீடா இல்லை எதனா ஆஃபீஸான்னு தெரியல. ரப்பர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ரப்பர் தோட்டம். ஓ பாருங்கள், குட்டி பறவை. ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தான். அவர் சொன்ன மாதிரி ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது, குண்டும் குழியுமா. யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க போல் ரோடு. ஆஹா, தனியாக இருக்குங்க. நான் மட்டும் மனசுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆசைப்பட்டது, நம்ம வந்து எப்பவுமே ஆசைப்படுறது நம்மளுக்கு நிறைவேறும் போது அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. இன்றைக்கி ஸ்பெஷாலிட்டி இதுதான். எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது, நாங்கள் நிப்பாட்டாத அளவுக்கு இது ஃபாரஸ்ட் ரூட்டா என்ன. எல்லாம் நிறைய பேர் அங்கங்கே இருக்காங்களே, வீடு எல்லாம் கூட வருது.
vehicles is prohibited on this road. Oh, நிறைய பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் போலயே. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இந்த பேர்ட்ஸ் நிறைய இருக்குது. அது பேர் தான் நமக்கு தெரியல. பீக் மட்டும் எல்லோ கலரில், ப்ரௌன் பேர்ட். தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்ஸ்ட்ரக்டிங் வைல்ட் லைஃப் மூமெண்ட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா? சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் குப்பை கூட கிடையாது, அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை. இந்த பக்கம் ஆக்சுவலாக யாருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணி போகிறோம் போல். பிளான்டேஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் கேரளா. ஐஸ் ஐ பெட் இது எனக்கு தெரிஞ்சு கேரளா லோக்கல்ஸுக்கு தவிர இந்த ரூட் யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் வந்து ஸ்ட்ராங்காக பெட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இடம் வந்து அந்தளவுக்கு அபேண்டண்டாக இருக்குது, தனியாக இருக்குது, யாருக்குமே தெரியல. ஏன்னா தெரிஞ்சிருந்தால் நமக்கு ஆக்சுவலாக ஒரு டூரிஸ்ட், ஒரு ரைடர், யாராவது ஒருத்தராச்சும் வந்திருக்கணும்ல. யாருமே எனக்கு கண்ணில் படல இது வரைக்கும். பார்ப்போம். இது நம்ம இன்னும் நம்ம 39 கிலோமீட்டர்ஸ் போனோம். அது முடியறதுக்குள்ளே நம்ம யாரையாவது பார்க்குறோமான்றதை நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டோம்தான் நினைக்கிறேன். லெட்ஸ் see. நான் ஃபுல்லாக இங்கே இருக்கிற லோக்கல்ஸ். அங்கே பாருங்கள் மயில். வாவ் நைஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ ஓடி போயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஆஹா, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அதுங்க பயப்படுதுங்க இன்ஜினோட சவுண்டுக்கு. நிம்மதியாக வாழ்ந்துட்டு நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். சாரி. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியுதான்னு தெரியல, அது இன்னும் அழகாக இருந்தது. அங்கே தான் நிற்குது. நம்ம சவுண்டுக்கு வந்து பயந்து போயிடுதுங்க. பா, எனக்குள்ளே எத்தனை பட்டர்ஃப்ளைஸ் பறக்குதுன்னு உங்களுக்கு என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல இந்த ஃபீலிங்கை. எனக்கு ஏதோ பெரிய எனக்கு வியூஸ் பார்க்கலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரிப்லேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சாலே போதும். இன்றைக்கி ரைடு எனக்கு ஸ்டார்டிங்லேயே சாட்டிஸ்ஃபைட். போதும், இது போதும் எனக்கு. இந்த ஃபாரஸ்ட் ரூட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் ஓப்பன் ஸ்பேஸ்க்கு. இங்கே ஏதோ வந்து பிளான்டேஷன் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக என்ன செடின்னு தெரியல. அது ஃபுல்லாக கரண்ட் ஃபென்சிங். போனால் அவ்வளோதான், எலக்ட்ரிக்யூட்டட். என்ன க்ராப்புன்னு தெரியல. பைனாப்பிள். வாவ், பைனாப்பிள் க்ராப்புங்க. நான் பார்த்தேன் இருக்குது பாருங்கள் அங்கங்கே பைனாப்பிள்ஸ். அங்கங்கே ஒரு வீடு வருது. அந்த வீட்டுக்கிட்ட அவங்களுக்குன்னு ஒரு தோட்டம், ஒரு 10-20 மாடுங்க, ஒரு காரு, ஒரு பைக்கு. அவ்வளோதான். அவங்களுக்கு என் வண்டி சவுண்டு கேட்குறதே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள், வண்டி சவுண்ட் கேட்டாலே திரும்பி பார்க்குறாங்க. எப்படி இருக்கு பாருங்க இடம். வாவ், பியூர் பிளிஸ். யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்களா, இல்லைனா யாரும் வரலையா, இல்லை யாருக்கும் தெரியலையா? ஒன்றும் புரியல எனக்கு. என்னை தூக்கிட்டு வந்து தனியாக ஒரு உலகத்தில் விட்ட மாதிரி இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் இன்னொரு ரூட்டில் போகிறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்தோம்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த அதிரப்பள்ளி வால்பாறை ரூட்டில் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வெஹிக்கலாச்சும் வரும். ஆனால் இங்கே சுத்தமாக ஒரு வெஹிக்கிள் கூட காணும். நான் மட்டும்தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் பேசுறது நிறுத்திட்டேன்னா அந்த சவுண்டு மட்டும் பாருங்கள். கேட்குதுங்களா? ஜஸ்ட்டு அந்த தண்ணி ஓடுறது, குட்டியாக ஒன்று பாதை ஓடிட்டுருக்கு. அந்த தண்ணி, பேர்ட்ஸோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது. இதுக்கு மேலே ஒரு ரைடில் கேரளாவில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? என்ன தான் நம்ம வியூ பாயிண்ட் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? ஐ எம் பிளெஸ்ட், தேங்க் காட். என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். ஆசம். ஐஸ் மேப்ஸ் எல்லாம் செம்ம கன்ஃபியூஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தப்பாக போயிட்டேன். ஆனால் அந்த ரூட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பாட்டுக்கு அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டேன். பார்த்தா மேப்பில் சிக்னல் இல்லாமல் எங்கேயோ ஸ்டாப் ஆகிட்டுருக்கு.
ஸோ நம்ம இந்த சைடு வந்து அந்த இளவில பூஞ்சிரா அப்படின்னா யாருக்கும் தெரியல. மூணார் போகிற ரூட் எது அப்படின்னு கேட்கும்போது தான் புரியுது. இங்கேயுமே குட்டியாக ஏதோ அழிஞ்சி போன போர்டில் வந்து போட்டிருக்காங்க மூணார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி போக வேண்டியது தான். அண்ட் இன்னொன்று, அங்கங்கே ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்குது, அங்கேயே நின்று உங்கள் ரூட்டை கிளியராக பார்த்துட்டு வேணால் போங்க. மற்றபடி வந்து மிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க கைஸ், மணப்பட்டுச்சீரா லேக்குன்னு ஒரு இடம். அதிரப்பள்ளி டு மூணார் போகிற ரூட்டில் மலையாட்டூர் வழியாக போகும்போது இந்த இடம் பாருங்கள். நடுவில் ரோடு, 2 பக்கமும் லேக்கு, மணப்பட்டுச்சீரா லேக். கைஸ், பர்ஃபெக்டான கேரளா ரோட்ஸ், 2-வே ரோட்ஸ். கண்ணு முன்னே தெரியாமல் நானும் போயிட்டுருக்கேன், ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் வந்துட்டுருக்காங்க. எங்கேயாவது ரெஸ்டாரண்ட் இருந்தால் சாப்பிட்லாம், பட் இந்த ரோட்டில் ஓட்டும் போது சாப்பிட்றது கூட நிறுத்த தோண மாட்டேங்குது. எக்ஸாஸ்ட் நோட் வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. 5000 RPM போகும்போது நார்மலாக கேட்கும் போது தெரிய மாட்டேங்குது. ஹெல்மெட்டுக்குள்ளேருந்து கேட்கும் போது சூப்பராக இருக்குது. வாவ், I'm enjoying these roads. Woo! Highway enter ஆயிட்டோம். கேரளா ஸ்டைல் ஒரு பிரியாணி ஒன்று டேஸ்ட் பண்ணிவிட்டு we are on our way. கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நல்ல மழை. இங்கே பாருங்கள், ஃபுல் பைக் நனைஞ்சிச்சு. கிளம்ப வேண்டியதான். மழையும் ஸ்டாப் ஆகிடுச்சு. சொன்னால் ரெயின் கோட்லாம் எதுவும் போடலை, அப்படியே கிளம்ப போகிறேன். அவ்வளோவா மழை பெய்யல, அதனால் குட் வித் இல்லை வீடியோ பூஞ்சிரா ஐம் கம்மிங். ஓகே, டைம் 1:15 கரெக்டாக. இன்னும் நம்மளுக்கு 53 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம பிளான் பண்ணபடி இன்னொரு 1 hour, மோஸ்ட்லி அப்படி இப்படி ஒரு 1.5 hourல நம்ம ரீச் ஆகிடலாம். 2 o'clock பிளான் பண்ணோம், 2:30க்கு ரீச் ஆகிற மாதிரி காட்டுது. ஈவன் தோ வி ஆர் குட். தொடுபுழா போயிட்டு போகுது ஆக்சுவலாக இந்த ரூட்டு, இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ரூட். ஸோ இனிமேல் எந்த ஃபாரஸ்ட் ரூட்டும் நம்மளுக்கு கவர் ஆக போகிறது கிடையாது. ஃபுல்லாக சிட்டிலேயே இந்த மாதிரி எல்லா ஊரும் தாண்டி தான் போக போகுது. இந்த பஸ்ஸு கேரளாக்காரங்க பஸ்ஸுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். நம்ம அவங்கள மீறி ஏறி ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை அணைச்சிருவாங்க. ஸோ தட்ஸ் டூ ரிஸ்கி. பஸ்ஸு மட்டும் இல்லை, ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸும் அப்படி தான். அவங்களுக்கு பொறுமையாக இருக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக அப்படியே ஏறி ஓவர்டேக்லேயே தான் ஓட்டுறாங்க. ஆப்போசிட் லேன்லேயே தான் வண்டி ஓடிட்டுருக்கு. அவங்கள ஃப்ரீயாக போக விட்டால் நம்மளும் ஃப்ரீயாக போகலாம், அவ்வளோதான். மழை பெஞ்ச உடனே அந்த கிளைமேட்டெல்லாம் எப்படி மாறிச்சு பாருங்கள், க்ரீனரியாக ஃபுல்லாக. வாவ், கேமரா லென்ஸில் எதுவும் இல்லை. ஓகே, குட். தொடுபுழா இடுக்கி 82, தொடுபுழா 18. ஓகே, கேரளாவோட ரோட்ஸுக்கு நம்ம எப்போவுமே சல்யூட் கொடுக்கணும். பாருங்கள், நீட் அண்ட் க்ளீன், மார்க்கிங்ஸ் கூட எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே மட்டும் இல்லை, இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஃபாரஸ்ட் ரூட்லேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பேட் பேட்ச் வருது. மற்றபடி ஃபுல்லாகவே குட் பேட்ச், குட் ரோட்ஸ் தான். அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதனால தான் வந்து இங்கே அப்படி ஓட்டுறாங்க கண்ணாபின்னான்னு. அவங்களுக்கு அந்த ஓட்டுறதுக்கு கான்ஃபிடென்ஸும் வருது ஆக்சுவலாக. அந்தளவுக்கு ரோடு இருக்குது. கார்ஸ், டேக்கிங் கேர் ஆஃப் கார்ஸ் அப்படின்னா நம்ம அது கண்டிப்பாக சொல்கிறேன், கேரளா தான் சொல்லணும். பாருங்கள், அந்த காலத்து மாருதி ஜென்னு போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். கலர் ஃபேடிங், துரு பிடிக்கிறது எல்லாமே பார்த்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இத்தனைக்கும் பேஸ் மாடல் மாருதி ஜென். சைடு மிரர் கூட நல்லா தான் வேலை செய்யுது. வைப்பர் உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது வண்டி. புரியுதா இப்போ என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு? கேரளாவோட ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 750 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம் 2 days-ஆ. 790. இது வரைக்கும் க்ளீனாக இருந்த வண்டி இப்போ இந்த குட்டி ரெயின்னால் ஃபுல்லாக நாசமாக போகுது. இட்ஸ் ஃபைன்.
அட்வென்ச்சர் வெஹிக்கல்னால் ஓரளவுக்கு அப்படியாச்சும் இருக்கணும். கைஸ், இளவில பூஞ்சிராக்கு நம்ம இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கோம். நல்ல மழை. அங்கே லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டோம்ல, அந்த இடத்துலேருந்து நல்ல மழை. கரெக்டாக 12 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. இங்கேயுமே இன்னும் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஃபுல் ரெயின் கோட் பாருங்கள், ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. கேமராவும் ரெக்கார்ட் பண்ண முடியல, எடுத்து எல்லாமே உள்ளே வச்சுட்டு ரெயின் கோட்டு, பேக்கு, டேங்க் பேக் எல்லாமே நனையாமல் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். மழை நிற்கலனாலும் பரவாயில்ல, வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம நினச்ச டைமோட ஒரு 1/2 hour டிலே. பட் ட்ரெயின்லேயும் ரைட் பண்ணியாச்சு, கேரளாவோட ரெயினும் பார்த்தாச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் கேமரா கேர்லாம் எதுவும் நனையாமல் இருந்தால் அது வரைக்கும் சந்தோஷம். மற்றபடி ஆல் குட். பாருங்கள் ஒரு வாட்டி கேரளாவோட ரெயின்ஸ் எப்படி இருக்குது. மேலெலாம் ஃபுல்லாக க்ளவுடெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இது பாருங்கள், இடி இருக்குது பாருங்கள். அம்மா போகலாம். இன்னும் 20 மினிட்ஸ் தான் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மலைக்கும் நம்ம போகிற அந்த ஸ்பாட்டுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வேலை செய்யுது. ரெயின் கோட், ரெயின் பேண்ட் வந்து இந்த பழைசு ஒரு மாதிரி லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. டெக்கத்லான் லாஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போனப்போ, பிரம்மத்தால் ட்ரெக்கிங் போனப்போ பர்ச்சேஸ் பண்ணுறப்போ டெக்கத்லானில் போய் இதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், ரைடிங்கோட பாட்டம் லேயர். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். அது வித் ஷூ கவரோடு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், லைட்டாக வந்து அந்த ஷூவும் கீழே ஸ்ட்ராப் மாதிரி போட்டு அதில் உள்ளே போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தான் தண்ணி பட்டாலும் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஷூக்கு இம்பேக்ட் இருக்காது. பேக் சைடு வெல்க்ரோ கொடுத்துட்டாங்க. ஸோ ஷூவோட சேஃப்டி. மேலே ஃபுல்லாக ஃபாக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே இந்த மலை ஏறும்னு நினைக்கிறேன். ஆஹா, அங்கே பாருங்கள் ஃபாகு. இங்கே பாருங்கள், ஃபாகும் அப்படியே மலை ஏறுற மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். பொறுமையாக மூவ் ஆகுது பாருங்கள் எல்லாமே. வாவ், பார்க்குறதுக்கே மேசிவாக இருக்கு. ஒரு மாதிரி பெரிய மலையை ஃபுல்லாக செடி இருக்கிற மலைங்க மாதிரி, கல் இல்லாத மலை, ஃபுல்லாக செடிங்க தான் இருக்குது. அதுவும் பெரிய பெரிய மரங்கள் தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த ஆப்டிக்கல் ஜூம் 2x பண்ணி நம்ம கண் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்ட் மூவ் ஆகிட்டு. கேரளம், யூ பியூட்டி. ஐ கான்ட் பிலீவ் திஸ். கிளைமேட்டுக்கு காஃபி குடிக்கிறது செம்மையாக இருக்குது. நிறைய பேர் போகிறாங்க ஆக்சுவலாக மேலே. பட் என்ன வியூ இருக்குன்னா சுத்தமாக புரியல. வியூ பாயிண்ட் கிட்டே வந்திருக்கோம். இதுக்கு இங்கேயே வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரில. அந்த டாப் ஸ்டேஷன் போகிறதுக்கு பர் ஜீப்புக்கு 1000 rupees தான். ஸோ நிறைய ஆளுங்க, மேக்ஸிமம் 8, அவங்க எல்லாரையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம போனால் மேபி ஆளுக்கு வந்து 120 or 1 something அந்த மாதிரி வரும். அப்படி போய் பார்த்தாலுமே இந்த அளவுக்கு ஃபாக் உங்களுக்கு பின்னாடி தெரிதா பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபாகில் வந்து நம்மளுக்கு மேலே சுத்தமாக இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நான் அங்கே போகிறத அவாய்ட் பண்ணிட்டேன். என் பைக் கூட நானே தனியாக என்ஜாய் பண்ணிக்கிறேன். யாருமே இல்லை. இது ஆக்சுவலாக பார்க்கிங் பிளேஸ். பின்னாடி உங்களுக்கு லைனாக பைக்ஸ் நிப்பாட்டுறது தெரிஞ்சிருக்குல்ல. ஸோ அந்த பைக் நிப்பாட்டிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இதுக்கு மேலே வண்டி போடுறது வந்து கொஞ்சம் டேஞ்சர். ஸோ நம்ம அது ரிஸ்க் எடுக்க வேணாம். இங்கேயே நான் எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணணுமோ என்ஜாய் பண்ணிவிட்டு வில் கோ டவுன். அண்ட் அவ்வளோதான். அந்த வியூ பாயிண்ட்டு, அந்த மெயினான இடம், டாப் ஸ்டேஷன் பார்க்கலனாலும் பரவாயில்ல. இங்கே எனக்கு சாட்டிஸ்ஃபைட். இங்கே பாருங்கள், இன்னும் ஃபாக் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகே தான், வந்ததுக்கு கஷ்டப்பட்டு. அந்த வர ரூட்டும் சூப்பராக இருந்தது. மேலே வந்து நிற்கிறதும் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் கிளைமேட் கிளியராக தான் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இதுவும் ஒரு வகையான வியூ தானே. லெட்ஸ் என்ஜாய். ஐஸ், இங்கேருந்து போகலாம். இலுக்கல் கல்லு பார்ப்போம். இலுக்கல் கல்லுதெல்லாம் நான் ரூம் பேசியிருக்கேன். ஸோ இலுக்கல் கல்லுலையும் இப்போ அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரேடியாக ரூமில் போய் ஸ்டே பண்ணிட வேண்டியது தான். இன்றைக்கி எதுவும் பிளான் பண்ண போகிறதில்ல.
ஸோ எப்படியும் வந்து நாளைக்கு மூணாருக்கு நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் ரைடு இருக்கும். அதனால் அந்த 100 கிலோமீட்டர்ஸ் ரைடு வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறது இல்லை. ஸோ நாளைக்கு கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம் இலுக்கல் கல்லு. ஆனால் அந்த இலுக்கல் கல்லு வந்து பார்த்தே ஆகணும். அந்த இலுக்கல் கல்லு நாளைக்கு காலையில் பார்த்துட்டு கூட நம்ம மூணாருக்கு கிளம்புனாலும் நம்மளுக்கு டைம் ஒன்றும் பெருசாக ஆக போகிறது கிடையாது. ஸோ இங்கேருந்து இலுக்கல் கல்லு பார்த்திங்கன்னா கரெக்டாக 9.5 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 1/2 hour தான். ஸோ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா இப்போது 3:50 ஆகுது. நம்ம வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் ஸ்லோவாக போனால் கூட 3:54னா 4:30க்கு ரீச் ஆகிடலாம். இப்போது நம்ம இலுக்கல் கல்லு இந்த பக்கம் போனால் இடுக்கி வாகமான் கூட பக்கத்தில் தான் 30 கிலோமீட்டர் தான் காட்டுது வாகமான். அப்படியே ட்ரீமில் ரைட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அப்படியே சரி, ஓகே, பார்ப்போம். ஆஃப்டர் அ லாங் டே, வெரி ஷார்ட் ஐட்டினரி. இன்னைக்கு தான் நம்ம ட்ரிப்போட 3rd டே. இன்னைக்கு இலிக்கல் கல்லு, இளவீர பூஞ்சிரா அப்படின்ற 2 இடம் கவர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் அந்த 2வது இடம் வந்து இன்னைக்கு கவர் பண்ண முடியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட பேக் சைடு தான் இலிக்கல் கல்லுவோட வியூ பாயிண்ட் இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த மலை சுற்றி கவர் பண்ணி ஃபாக் தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் போய் பார்க்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம போய் இளவீர பூஞ்சிராவில் என்ன பார்த்தோமோ அதே தான் நம்மளுக்கும் அகெயின் வந்து பார்க்க முடியும். ஸோ சேம் வியூக்கு நம்ம வியூவே இல்லாமல் எதுக்கு பார்க்கணும்? பார்க்குறது வந்து வேஸ்ட் தான். இப்போ டைமுமே முடிஞ்சிருக்கும், 5 o'clock ஆகிடுச்சு ஆல்ரெடி. இது என்னென்னா கரெக்டாக இலிக்கல் கல்லு வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே வித்தின் ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே நான் வந்து ரெசார்ட் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் ஒரே ஒரு ஸ்கேரியான விஷயம் அண்ட் லக்கியான விஷயமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்சுவலாக வந்து 1, 2 மேலே வந்து ஒரு 4 ரூம், மொத்தமாக 4 ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூம் கூட யாருமே ஃபுல் பண்ணல. நான் தான் ஒரே ஒரு கெஸ்ட் இந்த ஃபுல் ரெசார்ட்லையும் நான் தான் இருக்கேன். இங்கே ஒன்று, கீழே இறங்கி போனீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது. அது கீழே ரோடு, ஓகேங்களா? வண்டி போகிறது எல்லாம் சவுண்ட்லாம் கேட்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. பட் இது வரைக்கும் இருந்ததில் நான் இன்றைக்கி தான் கொஞ்சம் பயமாக இருக்கேன். பிகாஸ் தனியாக இருக்கணும். நைட்டில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே தான் பார்க் பண்ணோம் பைக்கையும். அண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை அண்டு காடு. இந்த பக்கம் கீழே இறங்கி போனால் தான் அந்த வீடு. பட் பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட் இருக்குது. அண்டு இங்கே வேலை செய்கிற அந்த அண்ணாவோட வீடு வந்து கீழே இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொன்னார். இன்வெர்ட்டரும் இருக்குது, உங்களுக்கு கரண்ட்டுமே எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொன்னாங்க. பட் ஆனாலுமே நம்ம சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எங்கேயாவது ஆளுங்களும் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. ஃபுட்டுமே வந்து இங்கே 6 o'clock போய் சாப்பிடுங்க, பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுவுமே எனக்கு தெரிஞ்சு 5:30, 6 மொத்தமாக க்ளோஸ். நம்மளும் வந்து டோர் போட்டு உள்ளே போயிட்டு க்ளோஸ் ஆகிடணும் போல். இன்றைக்கி vlog என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog வந்து இதோட முடியல. நம்ம நாளைக்கு வந்து இலிக்கல் கல்லோட பேக் சைடு அதையும் முடிச்சுட்டு இந்த vlog எண்ட் பண்ணலாம். அண்ட் டுமாரோ நம்ம காலையில் இலிக்கல் கல்லு அண்ட் இலிக்கல் கல்லு பேக் சைட் ரெண்டுமே பார்த்துட்டு மூணார் கிளம்புறோம். பிகாஸ் நாளைக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ட்ராவல் டே டு மூணார் தான் ஐட்டினரியாக வச்சுருந்தோம். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நைட் என்னோட அட்வென்ச்சரஸ் டே வந்து எப்படி இருக்குன்றது நாளைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ போயிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் மூடுறதுக்குள்ளே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரலாம். ஹலோங்க, குட் மார்னிங். நைட்டெல்லாம் ஃபுல் மழை, கொஞ்சம் கூட
கேப்பே இல்லாமல் ஃபுல் மழை. வண்டியும் வந்து க்ளோஸ் பார்க்கிங் பண்ண முடியாமல் ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு. ஸோ யாருமே வேற இல்லையா, சைலண்ட்டாக அந்த பேர்ட் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு அந்த மழை சத்தம் வேற ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தூங்கிட்டேன் நைட்டு. ஸோ காலைல எழுந்துச்சி டக்குன்னு கிளம்பிடலாம், மழையாக இருந்தாலுமே ரெயின் கோட் போட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு. கரெக்டாக 6:30க்கு எழுந்துச்சா இன்னமும் மழை பெஞ்சு இடியோடு மழை பெஞ்சிட்டு இருக்கு. வித்தின் ஒரு 1 ஹவரில் போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரத்துக்குள்ளே கிளைமேட் பாருங்கள் ஃபுல் கிளியர், வெயிலே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வண்டியும் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்கணுன்னு நினச்ச இலிக்கல் கல்லுவை நல்லாவே பார்க்கலாம். இப்போ போயிட்டு நல்லாயிருக்கு. இது வரைக்கும் பார்க்காததை பார்க்குறேன், டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் see. ஓகே, நமக்கு டைம் ஆயிடுச்சு. போகிற வழியில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம். பாய் ப்ரோ. ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. நேற்று நைட் யாரும் வரல, பார்த்தா இன்றைக்கி வந்திருக்காங்க ஃபுல் கூட்டம். கேரளா பாய்ஸ் ஃபுல்லாக கூட்டமாக கூத்தாக இருக்குது. நைஸ் நைஸ். நம்ம ஆள் எங்கே காணோம். நல்ல ஸ்டே ஆக்சுவலாக, டாஜிஸ் ஹோம் ஸ்டே. இப்போ நம்மளுக்கு இலிக்கல் கல்லு வியூ பாயிண்ட் வந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இலிக்கல் கல்லு பேக் சைடு தான் செமையாக இருக்கும் அப்படின்னு அந்த பசங்களும் சொல்கிறாங்க. ரெயின் கோட்டும் போட்டாச்சு. காலைல கிளைமேட் லைட்டாக கிளியர் ஆன மாதிரி இருந்ததில்ல, இப்போ பாருங்கள் திருப்பி சடனாக வித்தின் 5 மினிட்ஸில் க்ளவுடி ஆகிடுச்சு. என்ன மாதிரி ஒரு ஃப்ளிக்கரிங் வெதராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுது. நம்ம ஒரு 1/2 ஹவரில் அங்கே ரீச் ஆகிட்டா கூட 10 நிமிஷம் தான் காட்டுது அங்கே ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வாவ், த ரியல் கேரளா. இலிக்கல் கல்லு வியூ பாயிண்ட்லேருந்து பேக் சைடு வந்து 14 கிலோமீட்டர்ஸ். ரைஸ் இங்கேருந்து ஒரு ரைட் எடுக்க சொல்லுது மெயின் ரோட்லேருந்து. இதுதான் இலிக்கல் கல்லு. இது என்ட்ரி கேட் வேறு போட்டு வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல நைட்டு, அதனால். வாவ், ப்ராஹிபிட்டட் ஜோன் போல், ஐ மீன் அன்டைமில், அதனால தான் க்ளோஸில் இருக்குது. அப்படியே ஸ்டீப் இன்க்ளைன். ஆஹா, போகிறாங்க நிறைய பேர். சூப்பர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. போகலாம். இங்கே நோட்டிசபிளி ஒரு, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, இந்த ரைடில் வந்து நான் இது வரைக்கும் போன இடத்துலையுமே சரி, எங்கேயுமே வந்து குப்பையை பற்றி பேசவே இல்லை. நோட் பண்ணிங்களா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பட் அதை வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கேரளா டூரிசம் மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லைனா கேரளா மக்கள் அவ்வளோ இதுவாக மெயின்டைன் பண்ணுறாங்களான்றது ஐம் நாட் ஷுர். எப்படியோ ஒன்று, இடம் வந்து லிட்டர் ஆகாமல் இருக்குது. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், எல்லாமே டஸ்ட்பினில் மட்டும்தான் போடுறாங்க. சுற்றி வந்து எந்த இடமே கிடையாது. பாத்ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் சைடு பார்த்தாச்சு. இப்போ பேக் சைடையும் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு இன் கேரளா, அதை பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஆக்சுவலாக அந்த இலிக்கல் கல்லுன்றது வந்து ஒரு மோனோலித். டோட்டல் ஹைட் வந்து 3500 சம்திங். ஸோ அது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், அதாவது நான் பார்த்த வரைக்கும்
அதனால தான் அது ஃபேமஸாக இருக்குது. அப்படியே ஸ்டாண்டலோனாக நிற்கிதில்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபுட்டேஜில் எந்த அளவுக்கு வியூ அழகாக இருக்குது அப்படின்னு. அதுக்காக அந்த மோனோலித்தை வந்து இந்த சைட்லேருந்து நம்ம பார்க்குறதுக்காக அதை கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நம்ம போகிற பேக் சைடு வந்து டைரெக்டாக நம்ம அந்த மோனோலித் மேலேயே போகலாம். பட் ட்ரெக்கிங் பண்ணி போகிறவங்களுக்காக சொல்கிறேன். ஆனால் வந்து அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா இந்த மகாராஷ்டிராவில் கும்பே ஃபால்ஸில் போவாங்க பார்த்தீங்களா, ரிஸ்கி இடத்துல அப்படியே க்ராஸ் பண்ணி, அந்த மாதிரி ஒரு இடம் இது. அதாவது அந்த மோனோலித் வரைக்கும் போகிறதுக்காக சொல்கிறேன், டாப் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்கி ட்ரெக் பண்ணி போகிறவங்களுக்கு. அதுவும் இந்த மாதிரி மான்சூன் சீசனில் ரொம்பவே ரிஸ்கி, ஸ்லிப்பரியான ஜோன் அது. ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ரோடு எங்கே வரைக்கும் போதோ அங்கே வரைக்கும் போயிட்டு கோயிங் பேக் அகைன். ஆனால் இதுலேயும் லக்கு தாங்க, நான் கரெக்டாக போகிறேன், அந்த ஃபாக் எல்லாம் அப்படியே கிளியர் ஆகுது, சூப்பராக இருந்தது. ஆனால் வித்தின் 5 மினிட்ஸில் திருப்பி ஃபாக் கவர், அந்த கல்லே தெரியல. திஸ் இஸ் ஃபார் யூ, ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் இன் கேரளா. இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அந்த ரோட்டில் தான் இருக்கோம். நம்ம போக வேண்டிய வியூ பாயிண்ட் 1 கிலோமீட்டர். ஓஹோ, we are top of the Kerala guys. இலிக்கல் கல்லு பேக் சைட், கேரளாஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட். பார்த்துட்டிங்களே, நம்ம ஷேர்பா நம்மளை வந்து ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் ஆஃப் கேரளாவுக்கும் கூப்பிட்டு வந்துச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் அண்ட் நம்ம ட்ரீம் பிளேஸ் ஆகிய லடாக்கில் இருக்கிற ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடுக்கும் நம்ம ஷேர்பா நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வரோம். ஃப்யூச்சரில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் காத்திருக்கு. அண்ட் இந்த vlog வந்து இதோட நான் முடிக்கலான்னு பார்க்குறேன். பிகாஸ் ஆல்ரெடி லெங்த் அதிகமாகிடுச்சு. நேற்று நைட்டு நம்ம பார்க்க வேண்டிய இந்த இடத்த வந்து இன்றைக்கி பார்த்ததுனால இந்த vlog வந்து இங்கே முடிக்கிறேன். அண்ட் அடுத்து நம்ம போக போகிற இடம் என்னன்னு அடுத்த vlogல சொல்கிறேன். பிகாஸ் அது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அண்ட் ஹிடன் பிளேஸ். மோஸ்ட்லி கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கோம், பட் நம்ம வியூவர்ஸ்க்கு மேபி ஹிடன் பிளேஸாக இருக்கலாம். ஸோ அங்கே சந்திக்கலாம். Until then, ride hard, stay safe, keep exploring. Tata, bye bye.